டாக்டிக்ஸ் தமிழாவின் அன்பான வணக்கம். ஸோ Asus Tuf F15 கேமிங் லேப்டாப்போட ரேம் அண்ட் 2.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் எல்லாமே டாப் ஸ்க்ரூ எல்லாமே பாப்அப் ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதனோட பொசிஷன் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து 3 சைஸ் இருக்குது அதில். ஸோ லென்த்தியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஷார்ட்டாக இருக்கிறது எந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அதே பொசிஷன் தெரியுமா நீங்கள் அங்கங்கே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணலாம். ஸோ பேட்ரியோட பவர் கனெக்டர் வந்து அங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் சேஃபாக கழட்டுங்க, கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம லேப்டாப்போட பவர் சப்ளை ஒன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அதில் போர்டில் இருக்கிற சப்ளை கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ளையும் வந்து எங்கேயும் பாஸ் ஆகாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்கிரேட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லேப்டாப்பை ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பவர் சப்ளை எதுவும் டிஸ்பிளேயில் வரல. ஸோ அப்படின்னா வந்து எங்கள் போர்டில் எங்கேயுமே வந்து 0 சப்ளையில் தான் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம். சப்போஸ் எந்த ஒரு ஷார்ட்டாகவும் எங்கே டச் பண்ணாலும் எந்த ஷார்ட் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் வராது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் பேட்டரியில் இருந்தாலும் வராது தான். பட் இருந்தால் சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கொண்டது எப்போவுமே நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட அந்த ஃப்ரீக்வன்சி ரேம் இல்லாதனால நான் இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் நான் வந்து வச்சு மட்டும் காட்டுறேன். ஸோ இப்போ என்னுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2933 மெகாஹெர்ட்ஸ் DDR4 ரேம். ஸோ அது என்னோட லோ ஃப்ரீக்வன்சின்றதுனால நான் அப்கிரேட் பண்ணல. ஸோ நீங்கள் அதே ஃப்ரீக்வன்சியில் இல்லை 2666 மெகாஹெர்ட்ஸில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி கூட நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் 2.5 இன்ச் ஹார்ட் டிஸ்கோட கேஸ் அவங்க டிஃபால்ட்டாக அதிலே இருக்குது. நீங்கள் அந்த கேஸை மட்டும் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி இல்லை SSDயாக இருந்தாலும் சரி 2 ஹார்ட் டிஸ்கில் எந்த டைப்னாச்சும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த கனெக்டரும் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் கனெக்டர் வந்து டிஃபால்ட்டாக லேப்டாப்லேயே இன்பில்டாக அவங்களே வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் அது ஜஸ்ட் வந்து வெளியில் எதுவும் வாங்க தேவையில்லை. வெளியில் சப்போஸ் வாங்கினாலும் அது ரேர் கிடைக்கிறது. ஸோ அதை நீங்கள் சேஃபாக வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 2.5 இன்ச் SSD வந்து 256 நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு 1 TB நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த 256 SSDலேயே நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஸ்ட்ரைட்டாக அதில் 2 லாக் மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் வந்து நல்லா லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு நாப் மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த நாப்ஸை வந்து கரெக்டாக அந்த கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அது எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது. என்னோட பொசிஷன் வந்து ரைட்டில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிப்போட லொக்கேஷன் டாப்பில் இருக்கிறதுனால அதை வந்து பெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக சேஃபாக வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஹார்ட் டிஸ்கை வந்து அதனோட பொசிஷனை வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். நீங்கள் ஹார்ட் டிஸ்கை ஸ்க்ரூ பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படி நாங்கள் ட்ரை பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹார்ட் டிஸ்கை வந்து நான் வந்து ஸ்க்ரூ பண்ணி ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எல்லா ஸ்க்ரூஸும் நான் வந்து போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மோர் SSDக்கு உண்டான ஸ்லாட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் பவர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக ப்ரைமரி SSD. ஸோ இது வந்து அடிஷ்னலாக செகண்டரி SSD நம்ம 1 மோர் SSD நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரேம் ஸ்லாட் இருக்கும், 2 SSD ஸ்லாட் இருக்கும், ஒரு 2.5 இன்ச் ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் இருக்கும். ஸோ இப்போ நான் பேக் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூஸும் நான் போட்டுடுறேன். போட்டு நீங்கள் எல்லா கார்னர்லையும் எதுவும் கேப் இல்லாத மாதிரி நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள்
ஸ்க்ரூஸ்லாம் போட்டுக்கோங்க. நான் இப்போ எல்லா சைடும் நான் செக் பண்ணிட்டேன். எந்த ஒரு கேப்பும் கிடையாது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆனதுனால ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூஸ்லாம் போட்டு டைட் பண்ணிக்கிட்டு நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ முடிஞ்சது. ஸோ இப்போ நான் ஒன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் லேப்டாப் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 512 எஸ்எஸ்டி லேப்டாப்லேயே இருந்தது. ப்ளஸ் அடிஷ்னலாக 1 டிபி வந்து 2.5 இன்ச் எஸ்எஸ்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நல்லாவே தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே எஸ்எஸ்டி தான். பட் இருந்தாலும் அது வந்து என்விஎம்எஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த எஸ்எஸ்டியை கம்பேர் பண்ணும்போது ஓஎஸ் பூட் ஆகிறது. ஸோ அதர்வைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.